என கலெக்டரே சிட்டிசன் அஜித் மாரி கலெக்டர் மேடையில் 90 கிட் செஞ்ச காரியம். தற்போதுள்ள பெண்களுக்கு தாங்கள் திருமணம் செய்து கொள்ளும் ஆண் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கிறது. திருமணம் செய்ய போகும் ஆண் நிறைய படித்திருக்க வேண்டும், சொந்த வீடு இருக்க வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி சில பெண்கள் ஐடி, பேங்க் வேலை பார்க்கும் ஆண்கள் மற்றும் அரசு வேலையில் இருக்கும் ஆண்களை திருமணம் செய்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் தற்போது இருக்கும் பெற்றோர்களும் அரசு வேலையில் இருக்கும் ஆண்களைத்தான் தன் மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு கஷ்டமும் இன்றி பார்த்துக் கொள்வார்கள் என்று நம்புகின்றனர். இதற்கு முக்கிய காரணமாக மாதமானால் எந்தவித இடர்பாடுகளும் இன்றி சம்பளம் வந்துவிடும் என்ற நம்பிக்கைதான். மேலும் இது போன்ற உறுதியான பணிகளில் இருக்கும் ஆண்கள் தவிர சாதாரண வேலை பார்க்கும் ஆண்களுக்கு தற்பொழுது பெண் கிடைப்பது என்பதே மிகவும் கடினமான ஒன்றாக மாறி வருகிறது. இது போன்ற நிலைமை தொடர்வதால் அனைத்து ஆண்களும் அரசாங்க வேலையை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று தொடர்ந்து உழைத்து வருகின்றனர். இந்த நிலையில் நாட்டில் அடிக்கடி ஆட்சியர் தலைமையில் குறை தீர்ப்பு கூட்டம் அவ்வப்போது நடத்தப்பட்டு வரும். அந்த கூட்டத்தில் இந்த பிரச்சனை குறித்து புகார் ஒன்று எழுப்பப்பட்டுள்ளது. அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டது என்ன, அதற்கு மாவட்ட ஆட்சியரின் ரியாக்ஷன் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தில் உள்ள கெப்பக்கல் மாவட்டத்தில் கனககிரி பகுதியில் ஜனஸ்பந்தனா என்ற பெயரில் மக்களின் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்பட்ட பொழுது அங்கு சங்கப்பா ஷிரரெட்டி என்ற 30 வயதுடைய விவசாயி ஒருவர் இந்த மாவட்ட ஆட்சியர் நளின் அத்துலிடம் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். அவர் அளித்த மனுவினை ஏற்றுக்கொண்டு அதனை படிக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியருக்கு பெரும் அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. இப்படி அந்த மனுவில் அந்த நபர் எழுதி இருந்தது என்னவென்றால், இந்த பகுதியில் வசிக்கும் மக்களின் குறைகளை தீர்த்து வைக்கும் நீங்கள் இது போன்ற நிலைமையில் இருக்கும் இளைஞர்களின் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு கேட்டுள்ளார். மேலும் திருமண வயதில் இருக்கும் இளம் விவசாயிகளுக்கு திருமணத்திற்கு பெண் கிடைப்பதில்லை என்றும் கூறியிருக்கிறார். விவசாயம் பார்க்கும் எந்த ஆணுக்கும் பெண் வீட்டார் தற்போது பெண்களை திருமணம் செய்து கொடுப்பதை விரும்புவது கிடையாது. இந்த நிலைமை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இளைஞர்கள் விவசாயத்தை கைவிட்டு வேறு வேலையை தேடிச் செல்லும் நிலைமையை உருவாக்கியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக தனக்கு பெண் தேடி வருவதாகவும் அதற்காக நிறைய பணத்தையும் நேரத்தையும் செலவழித்திருப்பதாகவும், ஆனால் தற்போது கூட ஒரு பெண் கிடைக்காத நிலையில் மனதளவில் நிறைய விரக்தி அடைந்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் இதே போன்ற நிலைமை ஊரில் வசித்து வரும் பல இளம் விவசாயிகளுக்கு நடந்து வருவதாகவும் இதற்கு அரசு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இவ்வாறு இவர் அளித்த மனுவை பார்த்து மேடையில் இருந்த ஆட்சியர் முதற்கொண்டு அனைவருமே அதிர்ந்து போகினர். இதனைத் தொடர்ந்து அவர் அளித்த மனுவினை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் கிராம தலைவரிடம் சரியான பெண் கிடைப்பதற்கு உதவுமாறு கூறியுள்ளார். இந்த செய்திதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.